ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மாடி தோட்டத்தில் பாருங்கள், இன்றைக்கி செம்மையான முல்லை அறுவடை பாருங்கள். அவ்வளோ பூத்துருக்கு. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பூத்துருந்தது. கம்மியாக இருந்த செடி இதில் இவ்வளோ பூவா அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 2 செடியும் சேர்த்து 1.5 முழம் பூவுக்கு பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். எல்லாம் என்னன்னா, நான் அந்த அளவுக்கு இந்த வெயில்லையும் எல்லாம் உரம் அவ்வளோ கொடுத்து அப்படி பராமரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. இதெல்லாம் இல்லைன்னா அவ்வளோ நல்லா வராது. நான் நெட்டும் போடல. மேலே காயிற வெயில் ஃபுல்லாக அது மேலே தான் காயுது. வணக்கம். முல்லைப்பூ பறிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருட்டிக்குது, டைம் ஆகிப்போகுது. அதனால் சீக்கிரமாக பறிச்சாகணும். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி பூத்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய இருக்குது. சீக்கிரம் பறிச்சிடணும். பொழுதே போயிடுச்சு, இருட்டிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போனால் பூவே மலர்ந்துடும். அப்புறம் பறிக்கவே முடியாது. மொத்த பூ மலர்ந்துச்சுன்னா கட்டவும் முடியாது. முல்லைப்பூவெல்லாம் காலையில் பறித்து ஒரு 12-1 மணிக்கு அந்த மாதிரி பறிச்சிட்டோம்னா நல்லா மலர்ந்துடும். அதே சமயம் காலையில் வந்து பார்த்தோம்னா எந்த பூ மலர்ந்த பூ எந்த பூ மலராத பூன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். இவ்வளோ பூ உங்கள் வீட்டில் பூகுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூ பூகுது. இன்றைக்கும் நான் மேலே நெட்டெல்லாம் போடவே இல்லை. வெறும் அப்படியே கொட்டுற வெயில் அப்படியே இது மேலே தான் கொட்டுது. ஆனால் அந்த வெயில்லையும் நல்லா பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ இந்த மாதிரி ஒரு 10 செடி வச்சுட்டா பெரிய வீடாக இருக்கிறவங்களுக்கு சரியாக போயிடும். அவங்க தேவைக்கு போய் வாங்கவே தேவையில்லை. இதுவே சரியாக போயிடும். இந்த களை கொஞ்சம் சும்மா கை தொட்டாவே உடஞ்சிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பூ கூட பறிச்சிடுறேன். கனகாம்பரம் பூ பறிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது அதுலேயே ஒட்டிக்குது. அதுலேயே பிரிச்சுக்குது. அதனால் அது பறிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் பூத்தோட்டம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும்ல. நீங்கள் லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சொன்னால் தானே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடியை உருவாக்கியிருக்கு. அதுக்கு நீங்கள் சூப்பர் சொல்லணும்ல. இது ஒரு பெண்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இது மாதிரி நீங்கள் செடி வச்சு இது மாதிரி பூவெல்லாம் பறித்து நம்ம வீட்டில் நம்மளே யூஸ் பண்ணிக்கணும்.
அது மாதிரி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பூ இருக்குது பாருங்க, கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்கும். மறுபடியும் இது பூத்துட்ட பிறகு இதை ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டுனா திரும்ப ஒரு 3 மாதம் 2 மாதம் பூ இருக்காமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதுக்கு அடுத்து பூத்துக்கிட்டே இருக்கும் வருஷம் முடியும்.